அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பரீட்சை என்ற கதை. காலை 10 மணி. முழு பரீட்சை மணி அடித்தது. கண்ணை மூடிக்கொண்டு உலகில் இருக்கும் அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டேன். சரஸ்வதி நமஸ்துபியம் கூறினால் மறந்ததும் கண்முன்னே வந்து நிற்கும் என்று எனக்கு நம்பிக்கை. 3 முறை கூறினேன். கண்முன் என் புத்தகமே வந்தது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டு அமர்ந்தேன். ஆசிரியர் கையில் 2 பெரும் பேப்பர் கட்டுடன் உள்ளே நுழைந்தார். ஒன்று எழுதா விடைத்தாள், மற்றொன்று வினாத்தாள் என்று உலகறியும். ஒரு பெஞ்சில் ஒருவர் மட்டும் அமர விடைத்தாள்களை முதலில் கொடுத்தார். விறுவிறுவென்று மார்ஜின் போட்டு பெயர் எழுதி தேதியும் எழுதி வைத்தேன். அடுத்து வினாத்தாள்களை கொடுத்தார். ஒரு முறை வினாத்தாளை தொட்டும் கும்பிட்டேன். மொத்தமே 5 வினாக்கள். ஒரு வினாவிற்கு 20 மதிப்பெண்கள் என்று மொத்தம் 100 மதிப்பெண்கள். வினாத்தாளும் ஒரு பக்கம் மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருந்தது. பேனா முடியை திறந்து வினாத்தாள்களை பார்க்க தொடங்கினேன். கொஸ்டின் 1, 2, 3, 4, 5. எதற்கும் ஆன்சர் தெரியல. ஐயையோ, ஒரு கேள்விக்கு கூட விடை தெரியலையா? சுத்தம். உலகமே என் அடிவயிற்றில் புகுந்து உருண்டது போன்ற பீதி. வினாத்தாளை மறுபக்கம் பார்க்கலாம் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. என் விடைத்தாளை போலவே. நகம் கடித்தேன். தலைமுடி சுற்றினேன். வெளியே சென்று கொண்டிருந்த என் லேப் அட்டெண்டரை பார்த்தேன். மாட்னியா என்பது போல பார்த்துவிட்டு சென்றான். கண்மூடி சிந்தித்தேன். பாஷா படம் கண் முன்னே சென்றது. அடே, எந்த நேரத்தில் என்று நினைத்து கொண்டேன். என் ஆசிரியரின் கண்களை தவிர அனைத்து இடங்களுக்கும் என் கண்கள் சென்றது. பக்கத்தில் பெஞ்சில் இருந்த என் நண்பனை கண்டேன். வெறித்தனமாக எழுதி கொண்டிருந்தான். கேள்வியோட தலைப்பு மட்டும் போட்டு நமக்கு தெரிஞ்சதை எழுதுவோன்னு பார்த்தா, இப்படி எழுதி தானே ஹிந்தி பரீட்சையில் ஃபெயில் ஆனன்னு எங்கள் ஹிந்திஜி திட்டினது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படியே பரீட்சை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆனதால் தைரியமாக எழுந்து மெதுவாக ஆசிரியர் காதில், சார் டாய்லெட் என்றேன். போய் தொலை என்பது போல் அவர் பார்க்க தெரித்து ஓடினேன். செய்வதறியாமல் பரீட்சை அறைக்கு திரும்பி செல்ல ஒரு ஓர்மை தாள்கள் சிதறி கிடந்தன. என்னவா இருக்கும் என்று கையில் எடுத்து பார்த்தால் ஆச்சரியம். பரீட்சையில் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அழகாய் விடைகளுடன் இருந்தன. ஆண்டவா, காப்பாத்திட்டப்பா என்று மனதில் ஒரு சாதித்த வெறியுடன் சட்டைக்குள் சிறிதும் கசங்காமல் விடைத்தாள்களை வைத்துக்கொண்டு என் இடம் சென்று அமர்ந்தேன். ஒரு வழியாய் விடைத்தாள்களை எடுத்து நான் எழுதியது போல அடுக்கி வைத்து ஒரு முறை என் நண்பனை பார்த்து ஏளனமாய், இன்னுமா எழுதுற என்று சிரித்தேன். ஆசிரியர் கொடுத்த நூலை வைத்து அனைத்து பேப்பர்களையும் கட்டிவிட்டு சரிபார்த்து தயாராக வைத்தேன். வரிசையாக பேப்பர்களை வாங்கி கொண்டு வந்த ஆசிரியர் என் அருகிலும் வந்தார். மிகுந்த பெருமையுடன் என் விடைத்தாளை நீட்டினேன். புன்முறுவலுடன் என் விடைத்தாளை வாங்கிய ஆசிரியரின் முகம் பல்வால் தேவன் மாட்டை அடக்கப் போகும்போது மாறுவது போல மாறியது. என் காதுகளை பிடித்தார். ஐயோ சார் என்றேன் வழி தாங்க முடியாமல். என்னடா இது, இன்னைக்கு தேதி 4/10/2020 எழுதியிருக்க என்று விட்டார் ஒரு அடி கன்னத்தில். என்னது 2020 என்று கதி கலங்கி கத்திக்கொண்டே எழுந்தேன். அருகில் தூங்கிக் கொண்டிருந்த என் மகள், அப்பா எதுக்குப்பா கத்துற என்று என் கன்னத்தில் அவள் அடித்து எழுப்பினாள். சே, கனவா? ஸ்கூல் முடிஞ்ச 15 வருஷங்களுக்கு மேலாகி 7 கழுத வயசானாலும் பரீட்சை பத்தின கனவு வந்தால் எவ்வளோ பீதியாக இருக்கு என்று நினைத்து கொண்டேன்.